ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூம் டூர் பற்றியும் எப்படி அவங்க அகாமடேஷன் புக் பண்ணணும், எங்கே போய் அகாமடேஷன் அவைல் பண்ணணும் என்கிற தகவல்களையும் பார்க்கலாம். ஆன்லைனில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவர்கள் அகாமடேஷனும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே அகாமடேஷன் ஆப்ஷனும் சேர்த்து டிஸ்பிளே ஆகும். டிக்கெட் புக் பண்ணும்போதே அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிடணும். டிக்கெட் புக் செஞ்சுட்டு அதற்கடுத்து ஒரு நாள் நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ண நினைத்தால் நமக்கு அகாமடேஷன் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகாது. மினிமம் 2 விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஒரே லாகின்ல இருந்து நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் டிஸ்பிளே ஆகும். ஒரே ஒரு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் திருப்பதி மற்றும் திருமலை 2 லொக்கேஷன்லையுமே டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. அதனால் மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஆன்லைனில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும், அது கூடவே சேர்ந்து அகாமடேஷன் எப்படி புக் பண்ணணும் என்கிற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் கொடுத்து முடிச்சிடணும். அதற்கடுத்து தான் டிக்கெட்டுக்கும் அகாமடேஷனுக்கும் நம்ம தனியாக பே பண்ணுவோம். அகாமடேஷனுக்கும் டிக்கெட்டுக்கும் பே பண்ணக்கூடிய சமயத்தில் அகாமடேஷன் ரெண்ட் அமௌண்ட்டும் டிக்கெட் அமௌண்ட்டும் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆன்லைனில் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அகாமடேஷனுக்கான காஷன் டெபாசிட் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் கலெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அகாமடேஷன் புக் பண்ணும்போது ஒரே ஒரு டாரிஃப் ரூம் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு டிடிடி 1000 ரூபீஸ் ரூம் மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அது நான் ஏசி ரூம். 24 ஹவர்ஸுக்கு சேர்த்து தான் இந்த ரூம் ரெண்ட் 1000 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நம்ம செக்இன் பண்ண நேரத்தில் இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம தங்கிக்கலாம். சப்போஸ் நமக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நம்ம ரூம் கீ வாங்கும்போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று சொல்லி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் வேக்கண்ட்டாக இருந்து ரூம் அவைலபிளாக இருந்தால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ரூம் வேக்கண்ட்டாக இல்லை அப்படின்னா 24 ஹவர்ஸில் நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்பதை அவங்க இமீடியட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். ரூம் ஆன்லைனில் புக் பண்ணும்போது எந்த நாள் நமக்கு ரூம் தேவையோ அந்த டேட்டும் கூடவே ஒரு 6 ஹவர்ஸ் செக்இன் டைம் ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணியிருப்போம். இந்த 6 ஹவர் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் ஏஆர்பி கவுண்டருக்குள்ளே 4 கவுண்டர்ஸ் இருக்கும். அதில் 4வது கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டோனாஸ், காட்டேஜ் டோனாஸ், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனாஸ் என்று ஒரு போர்டு இருக்கும். அந்த 4th கவுண்டரில் போய் நம்முடைய ரூம் ரெசிட்டை ஸ்கேன் பண்ணணும். ரூம் ரெசிட்டை யார் போய் ஸ்கேன் பண்ணணும்னா ரூம் ரெசிட்டில் யாருடைய பேர் இருக்கோ அதில் யாராவது ஒருத்தவங்க இந்த க்யூவில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ரூம் ரெசிட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ரூம் ரெசிட் ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்தில் தான் அகாமடேஷனுக்கான காஷன் டெபாசிட் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. காஷன் டெபாசிட் பே பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்முடைய ரூம் ரெசிட் ஸ்கேன் பண்ணும்போது நம்மக்கிட்ட காஷன் டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபீஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நேரத்தில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ரூம் ரெசிட் கொடுக்கும்போது அந்த கவுண்டர் நம்பர் 4ல் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதற்கடுத்து ரூம் ரெசிட்டும் அவங்களே கொடுத்துடுவாங்க பிரிண்ட் பண்ணி. ரூம் ரெசிட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க அவசியமாக உங்களுடைய ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டை சரிபார்த்துப்பாங்க. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நம்முடைய ஃபேஸும் ஒரே பர்சனா என்பதை செக் பண்ணிட்டு தான் ரூம் ரெசிட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அந்த ரூம் ரெசிட்லேயே எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு என்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்முடைய மொபைலில் வராது. ரூம் ரெசிட் ஸ்லிப்பே அந்த கவுண்டர் நம்பர் 4ல் நம்ம கையில் டைரெக்டாக கொடுத்துடுவாங்க.
திருமலாவில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த 6 ஹவர்ஸ் டைம் ஸ்லாட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 6 AM to 11:59 AM என்கிற அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே இந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் திருமலையில் போய் ரீச் ஆகி உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏர்லியராக போகலாமான்னா 30 minutes ஏர்லியராக போனால் நம்முடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் 11:59க்கு பதிலாக நீங்கள் 12க்கு போகிறீங்க, 12:01க்கு போகிறீங்கன்னா 1 minute டிலே ஆனாலும் நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 1 minute டிலே ஆனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அகாமடேஷனை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து அகாமடேஷனுக்காக நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் உங்களுடைய 6 ஹவர்ஸ் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸும் அகாமடேஷனும் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு மாத்ருஸ்ரீ வக்லாதேவி கெஸ்ட் ஹவுஸில் தான் மோஸ்ட்லி ரூம் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் மாத்ருஸ்ரீ வக்லாதேவி கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, வேக்கன்சி இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு மாத்ருஸ்ரீ வக்லாதேவி கெஸ்ட் ஹவுஸ் அல்லது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் தான் மோஸ்ட்லி ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. 2 கெஸ்ட் ஹவுஸுமே அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுசஸ் தான். 2 ரெஸ்ட் ஹவுசஸ்லேயும் இருக்கக்கூடிய ரூமும் ஒரே டைப் அண்ட் ஒரே சைஸாக தான் இருக்கும். 2 ரெஸ்ட் ஹவுசஸ்லேயுமே அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெஸ்ட் ஹவுசஸ் முன்னாடியும் கார் பார்க் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்லேயே மினி கல்யாண கட்டா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ முடிக்காணிக்கை கொடுக்குறவங்க நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் கூட நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணக்கூடியவங்க தான் அங்கே முடிக்காணிக்கை கொடுக்கணும் என்கிற எந்த ரூலும் கிடையாது. திருமலையில் இருக்கக்கூடிய எந்த கல்யாண கட்டாலையும் யார் வேண்டுமானாலும் போய் முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த முறை விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸும் அகாமடேஷனும் ஆன்லைனில் புக் பண்ணி போன சமயத்தில் எங்களுக்கு நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் ரூம் அலாட் செஞ்சு கொடுத்தாங்க. எங்களோடு சேர்ந்து ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக க்யூவில் நின்ன எல்லாருக்குமே நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் அடுத்தடுத்த ரூமில் தான் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகி இருந்துச்சு. எல்லாருக்குமே 4th ஃப்ளோரில் தான் ரூம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் 4th ஃப்ளோர் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு தான் மோஸ்ட்லி ரூம் அலாட் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த 4th ஃப்ளோரில் இருந்த எல்லா ரூமுமே ரொம்ப சூப்பராக புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. கீழே ரெஸ்ட் ஹவுஸ்க்கு கீழே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கோவிலும் அன்னப்பிரசாதம் பில்டிங்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே கோவிலுக்கு நடந்தே போயிடலாம். நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் ஆனாலும் வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸ் ஆனாலும் 2மே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த 2 ரெஸ்ட் ஹவுசஸில் இருக்கக்கூடிய ரூம்ஸும் நான் ஏசி ரூம் தான். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு இந்த நான் ஏசி 1000 rupees டேரிஃப் ரூம் தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ரூமில் ஒரு டபுள் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் கொடுத்துருப்பாங்க. ரூம் நல்லா வென்டிலேட்டடாக இருக்கும். அந்த டபுள் பெட்டில் 2 பில்லோஸும் 2 உல்லன் ட்ரக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் பெட்டில் பில்லோவோ உல்லன் ட்ரக்கோ இருக்காது. கூடவே இந்த ரூமில் நல்ல சொஃபஸ்டிகேட்டடான 2 சிங்கிள் சீட்டர் சோஃபாஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டீப்பாயும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரும் இருக்கும். நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த லிவிங் ரூம்லேயே ஒரு பெரிய ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிவிங் ரூம் ஒட்டியே இன்னொரு சின்ன ரூம் இருக்கும். அங்கே வாஷ் பேஷனும் மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஷெல்ஃபும் இருக்கும். 2 டஸ்ட்பின்ஸும் வச்சுருப்பாங்க. அதை ஒட்டியே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் இருக்கும். இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமில் இந்தியன் கிளாசட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வெஸ்டர்ன் கிளாசட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம்லேயே கெய்சர் இருக்கக்கூடிய காரணத்தினால 24 ஹவர்ஸும் நமக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்முடைய துணிகளெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஹேங்கர்ஸும் சோப் ஸ்டாண்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லிவிங் ரூமில் 2 சீலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மொபைல் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 இடத்துல பவர் சாக்கெட் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயும் ஒரு இடத்துல பவர் சாக்கெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்முடைய துணியெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு லிவிங் ரூம்லேயும் இந்த வாஷ் பேஷன் இருக்கக்கூடிய ரூம்லேயும் ஹேங்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 டியூப்லைட்ஸ் லிவிங் ரூமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட்டிங் ஃபெசிலிட்டியும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்கும். ஏஆர்பி கவுண்டரில் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்ட் கையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் டைரெக்டாக நம்ம போய் அங்கே கீ கொடுக்குறவங்க இருப்பாங்க. ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் நம்முடைய ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்ட் கொடுத்தோம்னா எந்த ஃப்ளோரில் நமக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கோ அதற்குரிய கீ கொடுப்பாங்க. நம்ம ரூமில் செக்இன் பண்ணிக்கலாம்.
அந்த ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ரூம் வெக்கேட் பண்ணும்போது கீ யார்கிட்ட வாங்கிக்கிட்டோமோ அதே இடத்துல போய் நம்முடைய ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்முடைய ரூம் ரெசிப்டில் அவங்க ஒரு சைன் போட்டு கொடுப்பாங்க. அதே ரூம் ரெசிப்டை அதே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அவங்க சிஸ்டமில் அந்த ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணி வெக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அவங்களும் ஒரு டிக் மார்க் போட்டு கொடுப்பாங்க. அங்கே ரிசப்ஷன் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஏஆர்பி கவுண்டரில் யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே பர்சன் தான் மறுபடியும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்ட் கொடுத்து அங்கேயும் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 2 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டுமே காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு சரியான நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும், இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. ஆன்லைனில் விஐபி பிரேக் தரிசனத்தோடு சேர்த்து அகாமடேஷனும் புக் பண்ணக்கூடியவர்களுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.